பசந்த டீம் பிளேயர் என்ஜாய் ஆயிடுச்சு. எந்த கிரவுண்ட்ல இருக்கீங்க? நான் அட்லாஸ்ட் இந்த 1 lakh டோர்னமெண்ட்டோட கடைசி மேட்ச் தி ஃபினாலே யார் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மேக்ஸிமஸ் வர்சஸ் செட்டிப்பிச்சாம்பட்டி சேது மெமோரியல். திருப்பூர் மேக்ஸிமஸ் ஸ்டாஸ் வின் பண்ணி சேசிங் தேர்வு பண்ணிட்டாங்க. செட்டிப்பிச்சாம்பட்டி இங்கே பேட்டிங் பார்க்க முடியுது. இந்த மேட்ச்சுக்கு 8 ஓவர் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஒரு காமன் பவர் பிளே 5 bowler யூஸ் பண்ணணும். நல்ல பேட்டிலாக இருக்க போது. டாப் 2 டீம்ஸ் இந்த ஃபைனலில். ஸோ ஓப்பனிங் பேட்ஸ்மனா பிரசாந்த் ஸ்ட்ரைக்லையும் ராஜ்கமல் நான் ஸ்ட்ரைக்லையும் முதல் பவர் பிளே ஓவர் போட லெஃப்டி வந்திருக்காரு விஜய். லெஃப்ட் ஆம் அரௌண்ட் த ஃபர்ஸ்ட் ஒன் வெல் பிளேட். கேப்பில் பிளேஸ் பண்ணாரா பார்த்தா ரஞ்சித் இருக்காருங்க. தேர்ட் ஒன் வெல் பிளேட். ஓய்யோ கொஞ்சம் தாங்க ட்ரை பண்ணியிருந்தா கேட்சே பிடிச்சிருந்துருக்கலாம். அந்த ஃபீல்டரை தாண்டி இன்டு த ஆடியன்ஸ்னு சொல்லலாம். முதல் 4 பிரசாந்த் பேட்ல இருந்து. ஃபோர்த் பால் நல்லா திருப்பினாரு பிஃபோர் லென்த்து. நல்ல டெலிவரி. தேர்ட் பால் லாஸ்ட் ஒன் இந்த ஓவரில் நேருக்கு நேரா ஃப்ளாட்டாக போச்சுங்க. அன்ஸ்டாப்பபிள் நாளாக இருக்கும். முகிலன் அங்கே பந்து எடுத்து போடுறாரு. 2வது நாள் இந்த ஓவரில் ஆளுக்கு ஒரு நாளை பதிவு பண்ணிட்டாங்க. ஒரு ஓவர் முடிவுக்கு 11 ரன், நோ விக்கெட். செகண்ட் பவர் பிளே ஓவர் கவி வந்திருக்காரு. 8ஆம் ஓவர் தகையிலிருந்து பிரசாந்துக்கு ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்லோயர் ஒன் ஃபுல் டாஸ். அங்கே ஆளே கிடையாது. 1 பவுன்ஸில் பவுண்டரி. செகண்ட் ஒன் ஒரு குயிக்கர் ஒன் நேருக்கு நேரா அவரே போட்டு அவரே பிடிச்சாரு. அடிச்சிருந்தா கண்டிப்பாக விக்கெட்டுங்க. பேட் ஏரில் இருந்துச்சு. தேர்ட் பால் ஸ்லாட்டில் இருந்த பந்து பியூட்டி ஆஃப் ஹிட்டுங்க. கிளியர் ஹிட்டு. நல்லா டைம் பண்ணாரு. அலட்சியம் அடிக்கப்பட்ட 6. ஃபோர்த் பால் டவுன் த விக்கெட் போனாரு. ஸ்லோயர் ஒன் ஸ்லோயரில் சொக்க வச்சிருக்காரு. கம்பேக்கிங் பால் டாட் பால். பேட் ஃபர்ஸ்ட்டுங்க. அதுக்கப்புறமா உடம்புல பட்டுருச்சு. பவர் பிளேயோட கடைசி நல்ல பந்துங்க. அந்த 6க்கு அப்புறமா 3 டாட் கம்பேக்கிங் பாலாக இருந்திருக்கு. லாஸ்ட் 3 பால் 2 ஓவர் முடிவுக்கு பவர் பிளே முடிவுக்கு 21 ரன் ஆடி இருக்காங்க. நோ விக்கெட். இன்னர் சர்க்கிள் 4 பேரோட பவுலிங் எண்டில் விஜய் வந்திருக்காரு. அவருக்கான செகண்ட் ஓவர். ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்லாட்டில் இருந்த பந்து அலட்சியம் அடிச்சாருங்க. விண்டு அமுக்கலா இருந்தாலும் அதையும் தாண்டி போயிருக்கு. நல்ல ஷாட், நல்ல கனெக்ஷன். செகண்ட் ஒன் நல்லா திரும்பிச்சுங்க. பிச் ஆஃப் த பால்ல இருந்து கம்பேக்கிங் பால். தேர்ட் ஒன் ஸ்விட்ச் ஹிட்ல திரும்ப பார்த்தாரு. குயிக்கர் ஒன் வைடு கோட்டுக்கு உள்ள வந்திருக்கு. டாட் பால். ஃபோர்த் ஒன் நல்லா திரும்பிச்சு. சிக்கி ஷாட் இங்கே தட்டிட்டு அம்பேர் முடிக்க பார்த்தாருங்க அந்த பந்தை. ராப்பில் எடுத்தாங்க. 2 ரன். அகைன் ஒரு நல்ல பந்து நினைக்கிறேன். ஓயில எனக்கு உள்ள டாட் பால். 3 ஓவர் முடிவுக்கு 30 ரன் ரவுண்ட் ஆடி இருக்காங்க. எந்த விக்கெட் இழக்காம நல்ல பார்ட்னர்ஷிப். இங்க நல்ல துவக்கம் சொல்லலாம். தேர்ட் நியூ பவுலர் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. தனபால் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்ஷன்ஸ்ல பெரிய கேப் அப்படிங்கிறப்போ அது கண்டிப்பா 4. செகண்ட் பால் ஃபுல் ஃபேஸ்ல போட்டாரு. ஃபேஸ்ல சாக்ரிஃபைஸ் இல்ல. டாட் பால். தேர்ட் ஒன் உடம்ப உரசி போடப்பட்ட பந்து. டாட் பால் அகைன். பேக் டு பேக் 2 டாட் அந்த 4க்கு அப்புறமா. ஃபோர்த் ஒன் ஸ்லாட்டில் இருந்த பந்து பேட்டை வந்த திசையில விட்டாரு. பிகஸ்ட் 6ங்க. அந்த 2 டாட் விட்டதுக்கு ஒரு பதிலடி கொடுக்குற மாதிரி ஒரு 6. லாஸ்ட் மோர் ஆப்ஷன்ஸ்ல சான்ஸ் வராங்க. ஃபீல்டர் ரஞ்சித் ஐயோ டிராப்புங்க. அவருக்கு ஆல்ரெடி ஃபிங்கர்ல இன்ஜுரி இருந்துச்சு. அதன் காரணமா என்னன்னு தெரியல. லைஃப் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் பால் ஒய்டு ரீபால். நேருக்கு நேரா மட்டார் முட்டு மண்ணை விட்டு பிரவீனங்க அவரையும் தாண்டி பம்ப் ஆகி போயிருச்சு. மச் நீடட் பவுண்டரி. வெல்கம் பவுண்டரின்னு சொல்லலாம். இந்த லாஸ்ட் பால்ல 4 ஓவர் முடிவுக்கு 46. ஸோ இந்த ஓவரில் 16 ரன் வந்திருக்கு. நியூ பவுலர் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஷான் வந்திருக்காரு. வேரியேஷன் போடக்கூடிய பவுலர். லெக் ஸ்டம்ப்ல டீப் இன் விக்கெட்ல நல்ல ஸ்டாப்புங்க. ஆனா 2 ரன் ஓடி எடுத்துட்டாங்க. அது கடையில அப் டு யாக்கிங் லென்த்ல கால் குத்து பந்து. டாட் பால். அதே மாதிரி இந்த 2 பேட்ஸ்மேனும் பார்ட்னர்ஷிப் 50 இந்த டோர்னமெண்ட்ல. இந்த ஃபைனல் அரங்கேறி இருக்கு. ரெஸ்பான்சிபிள் இன்னிங்ஸ் இந்த 2 பேட்ஸ்மேன் இருந்தோம். ஸ்டோ மோர் அப் டு விட்டுருந்தா ஸ்டெம்ப்ல பட்டிருக்கும். தெளிவா பேட்ல ஆட்டாரு. 2 ரன். 2 விக்கெட் ஃபாஸ்டா இருந்திருக்காங்க.
ஆப் டு வாட்டர் டெலிவரி. இதே மாதிரி பந்து இதுக்கு முன்னாடி இதே ஓவரில் போட்டிருந்தாரு டாட் பால். 5 ஓவர் முடிவுக்கு 53. இந்த ஓவரை வெறும் 7 ரன்ல பிடிச்சி போட்டிருக்காரு. ராஜ்கமல் டிக்ளேர் கொடுத்துட்டாரு. ஸோ நியூ பேட்ஸ்மேனா ஆலகர் விக்கெட் கன்சிடர் ஆகும். ஸோ இந்த ஓவர் போட விக்கி வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் வைட் பால். வெல் பிளேட், குவாலிட்டியான ஹிட்டுங்க. பியூட்டி ஆஃப் ஷாட். 6 கரையில போய் முட்டி இருக்கு அந்த பந்து. ரெஸ்பான்சிபிள் ஆடி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஒரு பக்கமா அவரோட பார்ட்னர் வெளியே போனாலும் நான் நின்று ஆடுவேங்கிற மாதிரி ஆடிட்டு இருக்காரு. அடுத்த பந்து பாடி லைன்ல வந்தாரு. எதிர்பார்த்து இருந்தாருங்க. இந்த பந்தும் ஒன் பவுன்ஸ்ல பவுண்டரி. ஃபுல் டாஸ் பால். அந்த 4க்கு அப்புறமா டீசெண்டா கீழே ஆடிட்டு அந்த ஃபீல்டர் மேல இருக்கிறத பார்த்துட்டு 2 மூவ் பண்றாங்க. சைஸான 2 ரன். பாடி லைன்ல வாட்டா ஹீட்டுங்க. பியூட்டி ஆஃப் ஷாட். கொட்டாயெல்லாம் தாண்டிருச்சு. கண்ட்ரி திசையில மிகப்பெரிய ஆறுங்க. இந்த ஓவர்ல வர 2வது ஆறு எக்ஸ்பென்சிவ் எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. இப்போ வரைக்கும் 19 ரன் வந்திருக்கு. ஃபுல் டாஸ் பால். மடக்கி ஆனாரு. கண்ட்ரோலா இருந்துச்சு அந்த ஷாட். ஒரு சிங்கிள். 2 ரன்னுக்கான தேடல். செம்ம வேகமா ஓடி இருக்காருங்க. 2 ரன். இங்க ஓடி எடுக்க வேண்டிய ரன்னை ஓடியும் எடுத்துக்கிட்டு இருக்காரு இங்க பிரசாந்த். இந்த ஓவர்ல மொத்தமா 22 ரன் போயிருக்கு. 6 ஓவர் முடிவுக்கு 75. ஒரு விக்கெட் இழந்து செட்டு பிச்சாம்பட்டி. நியூ பவுலர் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஷான் வந்திருக்காரு. அவருக்கான செகண்ட் ஓவர். அப் டு டாக்கிங் லென்த் லோ ஃபுல் டாஸா கன்வெர்ட் ஆச்சு. மிஸ் ஃபீல்ட் பண்ணிருக்காருங்க. 2வது ரன்னா மாத்துவாங்க. 2 ரன். செகண்ட் ஒன். வெல் பிளேட். கேப் லைன் பார்த்தா எஸ் பியூரா ஆடி இருக்காருங்க. அன்ஸ்டாப்பபிள் பவுண்டரி. ஸோ 2 பாலுக்கு 6 ரன் சேருது. டயர்டே ஆகாம ஆடிட்டு இருக்காரு பிரசாந்த். ஃபோர்த் ஒன். அப் டு வாட் அ ஷாட்டுங்க. பியூட்டி ஆஃப் ஹிட். நேருக்கு நேரா அடிச்ச மிகப்பெரிய ஆறு இதுன்னு சொல்லலாம். ஸ்ட்ரைக்ல இருக்கிற பிரசாந்த் 22 பாலுக்கு 49 ரன். 1 more to 50. அவுட் சைட் ஏஜ். ஒரு சிங்கிள். பிரசாந்த் இங்க இந்த ஃபைனல்ல ஒரு 50 பதிவு பண்றாரு. குட் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப். பவுலர் கை குலுக்கறத பார்க்க முடியுது. எஸ் வெல் பிளேட். 7 ஓவர் முடிவுக்கு 90 ரன். ரவுண்ட் ஆடி இருக்காங்க. ஒரே ஒரு விக்கெட் மட்டும் இருந்து. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கடைசி ஓவர் கவி வந்திருக்காரு. கடைசி 6 பந்து. பேட் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறமா உடம்புல டாட் பால். செகண்ட் பால். ஸ்லோயர் 1. இந்த தடவை டிஸ்டன்ஸ் டிராவல் ஆகல நினைக்கிறேன். ஹைட்மேன் பால் அங்க இருக்காரு. ஒரு கோலி குண்டு கேட்சா புடிச்சு போட்டிருக்காரு. அட் லாஸ்ட் இவரோட இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது. அடுத்த பேட்ஸ்மேன் சரண் வந்திருக்காரு. பெரிய ஷாட்டுக்கான தேடல் கண்டிப்பா இருக்கும். அதுக்கு தான் போனாரு. ஆனா சரியான மீட் இல்ல. கனெக்ட் ஆகல. அலகர் ஸ்ட்ரைக்ல 3 மோர். கிளீன் போல்டிங்க. இந்த ஓவர்ல வர்ற 2வது விக்கெட். 2 பெரிய விக்கெட்டை பிடிச்சிருக்காரு. லாஸ்ட் ஓவர் டெத் ஓவர் நல்லா பிடிச்சு போட்டுட்டு இருக்காரு கவி. அடுத்த பேட்ஸ்மேன் ஹரி. லாஸ்ட் 2 மோர். பேட்ல சரியான மீட் இல்லைங்க. ஓவர் ஓடிடுவாங்க. ரன்னிங் பிட்வீன் விக்கெட் ஃபாஸ்டா இருந்திருக்காங்க. லாஸ்ட் 1 டார்கெட் தீர்மானிக்கக்கூடிய பந்து. இதுவும் சரியான மீட் இல்ல. ஆனா கேப்ல போயிருக்கு. ஃபாஸ்டா போகுது. நல்ல ஃபீல்டிங் எஃபர்ட். பேக்கப்புக்கு விக்கி வந்தாரு. 2 ரன். மொத்தமா இந்த ஓவர்ல 4 ரன்னை விட்டு கொடுத்து 2 விக்கெட்டை பிடிச்சிருக்காரு. லாஸ்ட் ஓவர் கம்பேக்கிங் ஓவரா இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுல 94 ரன் ஆடி இருக்காங்க. 95 டார்கெட் ஃபார் திருப்பூர் மேக்ஸிமஸ். ஸோ ஃபைனலோட செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் ஆச்சு. ஓப்பனிங் பேட்ஸ்மனா சிவலி. ஸ்ட்ரைக்லையும் நான் ஸ்ட்ரைக்ல ரஞ்சித். மாத்தகை ரஞ்சித். லெஃப்ட் ரைட் காம்பினேஷன்ல வந்திருக்காங்க. பயங்கரமா இருக்க போது இந்த செகண்ட் ஆஃப் பேட்டில். முதல் பவர் பிளே ஓவர் போட பிரசன்னா ஹைட்மேன். அரௌண்ட் த கில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன். அப் டு பேட் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறமா காலில் பட்டுச்சு. ஒரு ரன் ஓடி எடுப்பாங்க. ஆஃப் ஸ்டம்ப்ஸ்ல பியூரா ஆடினாருங்க. அங்கே ஆளே கிடையாது. ஆன் பவுன்ஸ்ல பவுண்டரி. 2 பாலுக்கு 5 ரன் ஆச்சு. தேர்ட் ஒன். பார்த்தா ஃபீல்டர் இங்க ரெடியா இருந்தாருங்க. சரணு ஆளை வச்சு தூக்கிருக்காங்க. ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க. செட்டு பிச்சாம்பட்டின்னு சொல்லலாம். எல்லாரும் முதல்ல சந்தோஷம் பார்க்க முடியுது. ஏன்னா நல்ல விக்கெட்டை பிடிச்சி கொடுத்துருக்காங்க. மாத்துக்கு ரஞ்சித் ஆட்டம் இருந்து வெளியே போன பால் டாட்டு. அடுத்த பந்து நிக்கிருந்துச்சு. இன்சைட் எட்ஜ். கீப்பர் தவற விட்டுட்டாருங்க. இல்லைன்னா 2 விக்கெட் ஏர்லேரா பிடிச்சிருப்பாங்க. ஒரு மாதிரி ப்ரெஷர் போட்டிருப்பாங்க. லாஸ்ட் 1 இந்த ஓவரில்.
ஆஃப் கட்டர் மாதிரி போட்டாருங்க. பால்ல வித்து இருந்துச்சு, விட்டே கொடுக்காம அடிச்சிருக்காரு. பிகி 6. 5 பாலுக்கு 5 ரன் வந்த நிலைமையில அந்த கடைசி பந்தில் 6 மாத்தி மொத்தமா ஒரு முடிவுக்கு 11 மாத்தி கொடுக்குறாரு தமிழ். ஒரே ஒரு விக்கெட் மட்டியில இருந்து. செகண்ட் பவர் பிளே ஓவர் போட மனோஜ் வந்திருக்காரு. பென் ஸ்டோக் சான்ஸ் ஃபார் கேட்சுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. ஆனால் டைவ் அடிச்சிருந்தா தான் கேட்சை பிடிக்க முடியும். செகண்ட் ஒன் ஒரு திருகுனாரு அங்க ஃபீல்டர் உள்ள. அப்படிங்கிறப்ப பிளாட்டா கிளியர் பண்ணிருக்காங்க. 6ங்க பெரிய ஷாட்டை பதிவு பண்ணிருக்காரு. தேர்ட் ஒன் வெல் பிளேட். கேப்லன்னு பார்த்தா அங்க நல்ல ஸ்டாப்புங்க. நீலு ஒரு பவுண்டரியை சேவ் பண்ணி கொடுத்துருக்காரு. 4 ரன்னை சேவ் பண்ணாரு. 2 இல்ல. லெக் ஸ்டம்ப்ல வாட் அ பேட் ஸ்பீட். எங்கேயோ போயிருக்குங்க. டீப் ஸ்கொயர் லெக்ல ஒரு 6. ரெண்டாவது 6 இந்த ஓவர்ல. சிவலி பேட்ல இருந்து 2 6. லாஸ்ட் மோர் அப் டு இன்சைட் எட்ஜ். பேட்ல பட்டதுக்கு அப்புறம் தரையில குத்தி பிடிச்சிருக்காரு கீப்பர். டாட் பால். லாஸ்ட் ஒன் பவர் பிளேயோட கடைசி பந்து. நேரா உள்ள வாட் அ கேட்சுங்க. இங்க கண் இமைக்கிற நேரத்துக்குள்ள ஒரு கேட்ச். சிவலியோட விக்கெட் பாரி போகுது. செலப்ரேஷன் பார்க்க முடியுது. ஏன் ஓவர்ல 2 6 அடிச்சா நானே பிடிச்சு கொடுப்பேன் அந்த விக்கெட் அப்படிங்கிற மாதிரி ஒரு மொமெண்ட். சிவலி ஆட்டம் இருந்து வெளியே. அதே மாதிரி இந்த ஓவர் 12 ரன்ல முடிவுக்கு வந்திருக்கு. ஸோ முதல் ஓவரில் 11 ரன், இந்த ஓவரில் 12 ரன். ஒரு ரைமிங்காக எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. 2 ஓவர் முடிவுக்கு பவர் பிளே முடிவுக்கு 23 2 விக்கெட். ஸோ இன்னர் சர்க்கிள் 4 பேரோட பவுலிங் எண்டில் ஹைட்மேன் ஹரி, நான் சைக்கிளில் பிக்கி வந்திருக்காரு. ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன். முதல் பந்தே சுவிச்சுக்கிட்டு உடம்புல பட்டு ஸ்டெம்பில் பட்டிருக்கு. பேட்ஸ்மேன் வெளியே நடத்திட்டாரு. வெரி ஃபர்ஸ்ட் பால் விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்றாரு ஹரி. அடுத்த நியூ பேட்ஸ்மேனா ஹைட்மேன் பாலா வந்திருக்காரு. ஐஎஸ்பிஎல் பிளேயர்ஸ் 2 பேர் விக்கெட்ல இருக்காங்க பிட்ச்ல. செகண்ட் ஒன் டாப் எட்ஜ். சான்ஸ் ஃபார் கேட்ச் அண்ட் பாப்போம். கார்த்தி இருக்காருங்க இங்க. காஸ்ட்லி டிராப்ங்க இங்க. அடுத்தடுத்து 2 விக்கெட் விழுந்திருக்கும். அதுக்கடையில் இங்க 2 ரன் ஓடி எடுத்துட்டாங்க. தேர்ட் ஒன் ஸ்லோயர் ஒண்ணுங்க. ஏமாத்தி இருக்காரு இங்க பேட்ஸ்மேன். டாட் பால். ஃபர்ஸ்ட் மோர் வாட் அ பவுலிங். வித்தே கொடுக்காம நேரா உள்ள வந்தாரு. டாட் பால். இந்த ஓவர் ஹரி வெறும் 4 ரன்ல புடிச்சு போட்டிருக்காரு. ஸோ 27 3 ஓவர் முடிவுல 3 விக்கெட் எடுத்து. ஸோ ரிமைனிங் உள்ள 30 பாலுக்கு 68 ரன் தேவை. ஸ்ட்ரைக்ல விக்கி. இந்த ஓவர் போட மனோஜ் வந்திருக்காரு. பென் ஸ்டோக் ஒரு நிக்கு. ஐயோ அகைன் ஒரு டிராப்புங்க. 2 லைஃப். விக்கிக்கு ஒரு லைஃப், பாலாக்கும் ஒரு லைஃப். 2 பேட்ஸ்மேனும் கல்லா உள்ள நிக்கிறாங்க. என்ன பண்ண போறாங்கன்னு பாப்போம். செகண்ட் ஒன் ஷாட்டுங்க. மாட்டக்கி கொடுத்தாரு. அந்த கேட்சை விட்ட உடனே எனக்கா விடுற அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷாட். டீப் ஸ்கொயர் லெக்ல மிகப்பெரிய 6 விக்கி பேட்ல இருந்து. ஸ்விட்ச் கிட்டல பால்ல மோத பார்த்தாரு. டாட் பால். ஃபுல் டாஸ் பால். பால் எடுத்துட்டு வந்து பேட்ல மோதினாருன்னு சொல்லலாம். கேப்ல பிளேஸ் பண்ணிட்டு சான்ஸ் ஃபார் டபுள். வெங்கட் இருக்காருங்க. 2 ரன். லாஸ்ட் ஒன் இந்த ஓவரில் முக்கியமான ஒரு பந்து. ஸ்லாட்டில் இருந்த பந்து. சான்ஸ் ஃபார் லாங் ஆஃப்ல கேட்ச் ஆன் பார்ப்போம். அந்த ஃபீல்டர் அண்ணாந்து பார்த்துட்டே பின்னாடி போனாரு. மிகப்பெரிய 6ங்க. டிஷர்ட் நம்பர் 18 பாலா பேட்ல இருந்து. இந்த ஓவரில் ஆளுக்கு ஒரு 6 பதிவு பண்ணிட்டாங்க. 4 ஓவர் முடிவுக்கு 42 3 விக்கெட் இருந்து. ஸோ ரிமைனிங் உள்ள 24 பாலுக்கு 53 ரன் தேவை. இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. இப்போ வரைக்கும் 50-50 தான் சொல்லுவேன் என்ன கேட்டா. இந்த ஓவர் போட பிரசன்னா வந்திருக்காரு. ஹைட்மேன் டு விக்கி. ஃபர்ஸ்ட் ஒன் அப் டு யாக்கிங் லென்த். டாட் பாலுங்க. செகண்ட் பால் அட்வான்ஸாக போயிட்டாருன்னு நினைக்கிறேன். ஸ்லோயர் ஒன். ஃபேஸில் சாக்ரிஃபைஸ் இருந்துச்சு. பால் டர்ன் ஆயிடுச்சு. 3 ரன்னுக்கான தேடல். லாங் ஸ்டெப் பாலா ஃபாஸ்டா வந்துட்டாரு. ஸ்விட்ச் கிட்டு. ஆனா ஆஃப் கட்டர் மாதிரி போட்டாருங்க. டாட் பாலா மாதிரி இருக்கு. ஃபோர்த் பால். எஸ் ஒரு இன்சைட் எட்ஜ் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அப்பீல் எடுத்தாங்க. அம்பையர் டிசிஷனுக்கு அப்புறமா தான் என்னன்னு தெரியும். எஸ் விக்கெட் கொடுத்துருக்காங்க. மெயின் அம்பையர் நல்ல விக்கெட்டை பிடிச்சிருக்காரு. அடுத்த பேட்ஸ்மேன் மண்டவுட் பிரவீன் ஒரு கேமியோ ஆனுங்கிற கட்டாயத்தில் ஆப்ஷன்ஸ்ல வேகமா தள்ளினாரு. ஒயில எனக்கு உள்ள வந்திருக்கு. டாட் பால். சான்ஸ் ஃபார் அங்க ஃபீல்டர் கார்த்தி நல்ல டேக்கனுங்க. இந்த தடவை நான் தவறு பண்ண மாட்டேங்கிற மாதிரி பிடிச்சி போட்டாரு. உருட்டி விட்டாரு.
மாண்டவட்டு பிரவீன் ஆட்டமிழந்து வெளியே முக்கியமான 2 விக்கெட்டை இந்த ஓவரை நல்லா பிடிச்சி போட்டிருக்காரு பிரசன்னா. 3 ரன்ல பந்த போட்டு 2 விக்கெட்டை பிடிச்சிருக்காரு. ஸ்பெஷல் ஓவரா இருக்க போது இந்த ஃபைனல்ல பிரசன்னாக்கு. ரிமைனிங் உள்ள 3 ஓவருக்கு 50 தேவை. ஹரி வந்திருக்காரு விக்கி ஸ்ட்ரைக்ல. நல்ல ஷாட்னு பார்த்தா அங்க ஃபீல்டர் நல்ல ஸ்டாப்பு சிங்கிள். நல்ல ஷாட்னு பார்த்தா நான் ஸ்ட்ரைக்கர் காலுக்குள்ள பூந்து போயிருக்கு அந்த பந்து. மிஸ்ஃபீல்டு. 2ஆ மாத்துறாங்களான்னு பார்ப்போம். எஸ்டூரன் தேர்ட் பால் பந்த திசையில ஆடினாரு. பெரிய கேப்புங்க, பெரிய ஓப்பன் அப்படிங்கிறப்ப இது கண்டிப்பா 4ஆ மாறும். எஸ் 4. பேட்டை ஒரு அலசினாரு. ஒயிலனுக்கு உள்ள வந்திருக்கு டாட் பால். ஃபர்ஸ்ட் ஓவர் இந்த ஓவரில் முக்கியமான 2 பந்துகள் அப் டு யாக்கிங் லென்த்துங்க. ஒயிடு கூட உரசி போட்டாரு. கிரீஸ்குள்ளே வந்தாரு. அதன் காரணமா சிங்கிள். 6 ஓவர் முடிவுக்கு 54. 5 விக்கெட் இருந்து பவுலியண்டில் லெஃப்டி வந்திருக்காரு கார்த்திக். அட்வான்ஸா பேட்டை விட்டாருன்னு நினைக்கிறேன். லேட்டா வந்துச்சு பந்து. கனெக்ட் ஆகல. சிங்கிள். தேர்ட் ஒன் டவுன் த விக்கெட் போய் கேப்ல பிளேஸ் பண்ணார பார்த்தா அங்க ஒரு ஆளையும் போட்டிருக்காங்க. ஒளிச்சு வச்சிருக்காங்க அந்த கரைக்கு கீழே. அப்படி இருந்து பவுண்டரிங்க இங்க பம்ப் ஆயிருச்சு. 4. 9 பாலுக்கு 35 தேவை. இன்சைட் எட்ஜ் கீப்பரால பிடிக்க முடியல. ஆனா நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாரு சரண். இங்க ரென்ஸ் ஓல்ல டாட் பால். 8 பாலுக்கு 35. ஸ்விட்ச் கிட்டல தெளிவான பிளேஸ்மெண்ட். அங்க ஆளே கிடையாது. ஆளே இருந்தாலும் பிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு டிராவல் ஆயிருக்கு. மச் நீடட் 6. சோ இந்த கடைசி பந்து பெரிய ஷாட்டா இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த மேட்ச்ல இன்ட்ரெஸ்டிங் குறையவே குறையாது. 7 பாலுக்கு 29. நல்ல ஷாட்டுங்க. ஃபிளாட்டா போச்சாங்க ஃபீல்டர். ஐஸ் ஆன் தி பால். நல்ல டேக்கன். விக்கியோட விக்கெட் இங்க பாரி போகுது. 6 கொடுத்திருந்தாலும் ஆட்டம் இழக்க செஞ்சிருக்காரு இந்த கடைசி பந்துலன்னு சொல்லலாம். மேட்ச் பாலா கூட இருந்துச்சு இந்த பந்து. 7 ஓவர் முடிவுக்கு 66. 6 விக்கெட் இழந்து கடைசி 6 பந்துக்கு 29 அப்படிங்கிறப்ப செட்டி பிச்சாம்பட்டி சேது மெமோரியல் டாமினேட் பண்ணியிருக்காங்க. இந்த டோர்னமெண்ட்டோட கடைசி மேட்ச் கடைசி ஓவர். நீலு வந்திருக்காரு கவி ஸ்ட்ரைக்ல. நல்ல நீல அகலத்தில் ஒயிலைனுக்குள்ள தான் வந்திருக்கு டாட் பாலுங்க. செகண்ட் ஒன் நேரா உள்ள வந்தாரு. வித்தே கொடுக்காம போடப்பட்ட பந்து அழகர் கைக்குள்ள போகுது. சிங்கிள். பேட்ஸ்மேன் அன்பு ஸ்ட்ரைக்ல. தேர்ட் ஒன் டாப் ஏஜ் ஆகும். ஆனா கேட்ச பிடிக்க முடியாது. 4ஆ இருந்தாலும் அது ஒரு ஆறுதல் 4ஆ தான் இருக்கும். அளவுல சேஃபா ஓடிட்டாரு. அங்க கம்பி இருந்துச்சு அதையும் தடுத்துட்டாருங்க. சிங்கிள். அப் டு யாக்கிங் லென்த். ஒரு எல்என்இ சீவல் லேட் கட்டுக்கு போனாரு. கண்டிப்பா இது 4. ஆறுதல் 4. குவாலிட்டி ஷாட்டுங்க. ஆனா ஆறுதலா தான் இருக்கும் இதுவும். பவுண்டரி. லாஸ்ட் பால் ஆஃப் திஸ் டோர்னமெண்ட். ஃபுல் டாஸ் பால். விச்சிக்கி ஷாட் ஹாட்ரிக்னால பதிவு பண்றாரு. அதுக்கு இடையில இந்த டோர்னமெண்டோட சாம்பியன்ஸ் செட்டி பிச்சாம்பட்டி சேது மெமோரியல் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க. டாப் டீமா திகழ்றாங்க இன்னைக்கு டேல இந்த டோர்னமெண்ட்டுக்கு. ஹார்ட் லக் திருப்பூர் மேக்ஸிமஸ். இந்த டோர்னமெண்ட் முடிவுக்கு வருது.